Today we are going to meditate on Hebrews chapter 11 verses 23 through 31. இன்றைக்கு நாம தியானிக்க போற வேத பகுதி எபிரேயர் 11வது அதிகாரம் 23 31 வரை. I will read that first in English and then in Tamil. நான் முதலாவது ஆங்கிலத்திலே அந்த வேத பகுதியை வாசிக்கிறேன், பின்பு தமிழிலே வாசிக்கிறேன். Hebrews chapter 11 verses 23 through 31. By faith Moses' parents hid him for 3 months after he was born, because they saw he was no ordinary child, and they were not afraid of the king's edict. By faith Moses, when he had grown up, refused to be known as the son of Pharaoh's daughter. He chose to be mistreated along with the people of God rather than to enjoy the fleeting pleasures of sin. He regarded disgrace for the sake of Christ as of greater value than the treasures of Egypt, because he was looking ahead to his reward. By faith he left Egypt, not fearing the king's anger. He persevered because he saw him who is invisible. By faith he kept the Passover, the application of blood, so that the destroyer of the firstborn would not touch the firstborn of Israel. By faith the people passed through the Red Sea as on dry land, but when the Egyptians tried to do so, they were drowned. By faith the walls of Jericho fell after the army had marched around them for 7 days. By faith the prostitute Rahab, because she welcomed the spies, was not killed with those who were disobedient. தமிழிலே நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11வது அதிகாரம் 23 31 வரை. மோசே பிறந்தபோது அவனுடைய பெற்றோர் அவனை அழகான குழந்தை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதங்கள் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து நிலையில்லாத பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை விட தேவனுடைய மக்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களை விட கிறிஸ்துவுக்காக வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று நினைத்தான். விசுவாசத்தினாலே அவன் கண்ணுக்கு தெரியாதவரை காண்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே தலை பிள்ளைகளை கொல்லுகிறவன் இஸ்ரவேலரை தொடாமல் இருக்க அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் செங்கடலை உலர்ந்த தரையை கடந்து போவதைப் போல கடந்து போனார்கள். எகிப்தியரும் அப்படி கடந்து போக துணிந்து மூழ்கி போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாட்கள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேவுக்காரர்களை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு சேர்ந்து அழிந்து போகாமல் இருந்தாள். There are many things in this passage which we know, but they are from the book of Exodus. இந்த வேத பகுதியில் இருக்கிற பல்வேறு காரியங்கள் நமக்கு தெரிந்த காரியங்கள் தான். அவைகள் யாத்திராகம புஸ்தகத்திலிருந்து வருகிறதை நாம பார்க்கிறோம். Let me first share with you some historical background details. நாம இந்த இடத்துல வரலாற்று விவரங்களை, ஒரு சில விவரங்களை நாம பார்த்துட்டு இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லும் ஒரு முக்கியமான செய்தியை நாம பார்க்க போறோம். First of all, Moses here, when he was born, his parents hid him for 3 months, the Bible says. They felt and they saw that the child was no ordinary child.
And they thought that the child had a purpose beyond simply being born as their child. இந்த குழந்தை அவங்களுடைய பிள்ளையா பிறக்கிறத காட்டிலும் ஒரு பெரிய நோக்கம் அந்த குழந்தைக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மோசையுடைய மோசையுடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த குழந்தைய 3 மாதம் மறைத்து வைத்தார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். Why? Because Pharaoh commanded or ordered that all male children of Israel or the Israelite people be killed. அங்க பார்வோன் என்ன செஞ்சான் அப்படின்னா இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா ஆண் பிள்ளைகளும் கொல்லப்பட வேண்டும் என்று சொல்லி அவன் கட்டளையிட்டு இருந்தான். But Moses' parents trusted God and then they hid the child. அவர்கள் மோசையுடைய பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த அந்த குழந்தைக்காக ஆண்டவரை நம்பி அந்த குழந்தையை அவர்கள் மறைத்து வைத்தார்கள் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். Then you know that they left the child in a basket made of reeds and on the Nile, and Pharaoh's daughter took the child and took care of the child. And actually the mother of Moses happened to be a caretaker for some time, at least for feeding him with the milk. நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நீங்க அந்த ஸ்டோரியை நீங்க பேக்ரவுண்ட் ஸ்டோரி நீங்க போயிட்டு நீங்க படிச்சு பாருங்க. அந்த குழந்தைய அவங்க மறைச்சு வைக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு நைல் நதியில அந்த குழந்தைய வந்து நாணல்னால ஒரு பாஸ்கெட்டை ஒரு கூடைய பின்னி அதுல அந்த குழந்தைய வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து பார்வோனுடைய குமாரத்தி மூலமாக எடுக்கப்பட்டு வளர்க்கப்படுகிறது. அப்புறம் ஆனாலும் மோசையுடைய அம்மா தான் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்து வளர்க்கிற ஒரு அம்மாவாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க படிக்கலாம். தெரியல அப்படின்னா நீங்க படிக்கலாம். நிச்சயமாக அநேகருக்கு அது தெரிந்திருக்கும். But this is what the Bible tells here. He was raised with wealth, power and education as Pharaoh's grandson. அவன் வந்து மோசே ஐஸ்வர்யத்தோட வல்லமையோட நல்ல கல்வியெல்லாம் கொடுக்கப்பட்டு பார்வோனுடைய பேரனாக வளர்க்கப்படுகிறத பார்க்கிறோம். But this text says that he left all that. He left Egypt's comfort, prestige and everything, and then he chose to suffer with the people of God. அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோசே அந்த எகிப்தினுடைய அந்த வசதிகள், வசதி வாய்ப்புகள், ஐஸ்வர்யம், அந்த அந்தஸ்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் தேவனுடைய மக்களோட சேர்ந்து தானும் கஷ்டப்படணும், அவங்களோட நான் சேர்ந்து இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து நினைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செய்தான், அதை தேர்ந்து கொண்டான் என்று நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. அது மட்டுமல்ல, he lived his faith. அவன் தன்னுடைய விசுவாசத்தை அவன் வாழ்ந்து காண்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றதை பார்க்கிறோம். Moses left Egypt, faced Pharaoh, came back to Egypt, faced Pharaoh and led Israel through the Red Sea. மோசே வந்து எகிப்தை விட்டு ஓடி போறாரு, திரும்ப ஆண்டவர் அழைத்து வருகிறார், அற்புத அடையாளங்கள் அவர் மூலமாக செய்யப்படுகிறது. பின்பு இஸ்ரேல் மக்களை எகிப்து தேசத்திலிருந்து வெளில கொண்டு போறாரு. அங்க செங்கடலை பிளந்து அந்த உலர்ந்த தரையிலும் கொண்டு போறதை நம்ம பார்க்கிறோம். All this tells us that Moses was a man of faith. இது எதை காண்பிக்குது அப்படின்னா மோசே வந்து ஒரு விசுவாசத்தின் நபராக இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். The Egyptians worshipped the Nile and Pharaoh, yet Moses' faith confronted and overcame these idols and all the other gods and goddesses. That's what we find as he brought upon the Egyptians plagues. நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா எகிப்தியர்கள் வந்து நைல் நதியை வணங்கினார்கள். நைல் நதி வந்து அவங்களுக்கு கடவுள். அதே போல பார்வோனும் அவங்களுக்கு வந்து ஒரு கடவுள் தான். அது மட்டுமல்ல, அவங்க என்னென்னத்தெல்லாம் வணங்கினாங்களோ எல்லாத்தையுமே அந்த வாதையின் மூலமாக அவன் வாதித்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். இது எதை காண்பிக்குதுன்னா எப்படி விசுவாசத்துல அவன் மோசே பார்வோனையும் எதிர்கொண்டான், நைல் நதியை எதிர்கொண்டான், அப்புறம் அங்க உள்ள எல்லா விதமான அந்த அந்த சக்திகள், மத சக்திகள் எல்லாத்தையும் அவன் வந்து எதிர்கொண்டான் அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம்.
And as you read verses 30 and 31, it says, the faith went beyond the borders of Egypt. மோசேயுடைய அந்த விசுவாசம் வந்து எகிப்தினுடைய எல்லையும் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். When you look at Rahab was a citizen in the city of Jericho. எரிகோ பட்டணத்துல ஒரு குடிமகளாக அவள் இருந்தாலும் சொல்லி பார்க்கிறோம். ராகாப் அப்படிங்கிற அந்த பெண். And she was a prostitute. She was not a good lady, but she risked her life to hide Israel's spies. That's what we find in Joshua chapter 2. அவ வந்து ஒரு புறஜாதி பெண்ணாக இருந்தால், அவர் ஒரு விபச்சாரியாக இருந்தால் என்று வேதவசனத்திலே ஒரு நல்ல பெண் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் அவ ஆண்டவரை விசுவாசித்து இஸ்ரேவேலர்களுடைய அந்த ஸ்பைஸ் அதாவது வேவு பார்க்கிறவர்களை என்ன செஞ்சானா அவ மறைத்து வைத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். And she says that she and all the other people in Jericho had heard about what the Lord did through Moses. மோசே மூலமாக ஆண்டவர் என்னென்ன காரியத்தெல்லாம் செய்தார் என்பதை அவர்கள் கேள்விப்பட்டதாக அவர் சொல்றதை பார்க்கிறோம். And then she says that their hearts melted in fear. அவங்களுடைய இதயம் வந்து பயத்துல வந்து உருகி போய் விட்டது அப்படின்னு அவர் சொல்றதை நம்ம பார்க்கிறோம். Because of what the Lord did through Moses. மோசே மூலமாக என்னென்னலாம் பண்ணாரோ, ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செஞ்சார் இல்லைங்களா, அதை பார்த்து அவங்களுடைய உள்ளங்கள்லாம் அப்படியே பயத்துல அப்படியே உருகி போயிடுச்சு அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். So now let's look at what this passage teaches us. Number one, faith is always opposed to fear. விசுவாசம் என்பது பயத்துக்கு எதிராகவே எப்போதும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். The Bible says Moses saw something that was invisible and he persevered. இங்க வேத வசனம் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா 27வது வசனத்துல மோசே விசுவாசத்தினால அவன் கண்ணுக்கு தெரியாதவரை அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத கடவுளை, தேவனை அவன் பார்த்து உறுதியாக இருந்தான் அப்படின்றத பார்க்கிறோம். We don't see God, but we know that God is with us because he has promised to be so, and he is with us. நமக்கு ஆண்டவர் கண்ணுக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் எப்போது நம்மோட இருக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லி இருக்கிறாரு. அதை நாம் என்ன செய்யறோம்? 100% விசுவாசிக்கிறோம். So this and we need to persevere. We need to be firm in our faith. நாம உறுதியாக இருக்க வேண்டும், உறுதியாக தொடர்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Fear focuses on what is seen, but faith looks to the unseen God and it sees beyond what is seen. பயம் என்பது என்னத்தை நாம பார்க்கிறோமோ அதை மட்டும்தான் அது பார்க்கும். ஆனா விசுவாசம் அப்படிங்கிறது நமக்கு தெரியறத காட்டிலும் தாண்டி அது தெரியாத தேவனை அது பார்க்கும் என்று நாம பார்க்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். Many times we look at the facts of life. இந்த உலகத்துல வாழ்க்கையினுடைய உண்மைகளை நாம பார்க்கிறோம். We may say like the 12 spies, or 10 of the 12 spies who went to scout out the land of Canaan. They came back and said, we are going to face giants and we are all like grasshoppers. We cannot bring them down. அவங்க சொன்னாங்க இல்லைங்களா, 12 பேரு வேவு பார்க்கறதுக்காக போனாங்க, கானான் தேசத்தை வேவு பார்க்கறதுக்காக போனாங்க. அதுல 10 பேர் என்ன சொன்னாங்கன்னா, அங்க நாம பார்க்கிற மக்கள்லாம் அங்க அசுரர்கள் போல இருக்காங்க, பெருசா இருக்காங்க, நம்மெல்லாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கோம், அவங்களை எப்படி நாம தோற்கடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் சொன்னார்கள். Whatever they said was probably true. They were big in stature, they had advanced weapons, and they knew the warfare, and their produce, land produce was much bigger. Looks like, they were much stronger, mightier, and better than these people. நீங்க அவங்க சொல்றதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒருவேளை உண்மை அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம். அவங்க சொல்றது போல அவங்க சரீர பிரகாரமாக பெரியவர்களாக இருந்தார்கள். அப்புறம் அவங்களுடைய அதாவது
அந்த போர் கலை, யுத்த கலையில அவர்கள் வல்லவர்களாக இருந்தார்கள். அவர்கள்ட்ட வெப்பன்ஸ் எல்லாம் இருந்துச்சு, ஆயுதங்கள் இருந்தது. அது மட்டுமல்ல, அவங்களுடைய நிலத்துல விளைஞ்சது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்லாம் பெருசு பெருசா அவங்க திராட்சை கொத்தெல்லாம் தூக்கிட்டு வரதை அவங்க பாக்குறோம். அவங்க எல்லாத்துலயுமே ஒருவேளை இஸ்ரவேலை காட்டிலும் பெரியவர்களாக இருந்தாங்க, வல்லவர்களாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். பட் Joshua and Caleb, they interpreted the whole thing differently. ஆனா யோசுவாவும் காலேபும் இந்த அவங்க பார்த்ததை வேறு விதத்துல இன்டர்பிரட் பண்ணாங்க, வேறு விதத்துல வியாக்கியானம் பண்ணாங்க. எப்படி அப்படின்னா, God with us, God being with us, we can possess the land. That's what they said. அவங்க என்ன சொன்னாங்க, ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரு என்றால் நாம் அந்த தேசத்தை நாம சுதந்திரிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. This is not simply a matter of doubt about God's presence. They said God promised and God is with us and we will possess. அவங்க இது சும்மா சந்தேகத்துல சொல்றது இல்ல, கர்த்தர் நம்ம கூட இருந்தா அப்படின்னு சொல்றது இல்ல. அவர்கள் முழுவதுமாக நம்பினார்கள். ஆண்டவர் வாக்கு பண்ணினார், ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு, நாம் என்ன செய்ய போறோம், சுதந்திரிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் முழுவதுமாக நம்பினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, fear tells about the faith or gives the facts accurately but misinterprets the facts or doesn't interpret the facts in light of God's promises. நம்ம இப்படி சொல்லலாம், பயம் என்பது உண்மைகளை, விவரங்களை சரியாக தான் தரும். ஆனா அந்த விவரங்களை ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்தத்தினுடைய வெளிச்சத்துல அது என்ன செய்யாதுன்னா வியாக்கியானம் செய்யாது அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். Today you may look at what's happening in your life. உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறது நீங்க பார்க்கலாம். You may even write down what's happening. என்ன நடக்கிறது அப்படிங்கறத நீங்க எழுதலாம். When you write, you may write, oh, this is what is happening. I have this problem, that problem. I have this hindrance. I have this challenge. எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு இந்த தடை இருக்கு, இந்த சவால் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒண்ணா நீங்க எழுதலாம். But as you look at all these challenges and hindrances in life, உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த சவால்களையும் இந்த தடைகளையும் நீங்க பார்க்கும்போது, how do you interpret? நீங்க எப்படி அதை வியாக்கியானம் பண்றீங்க? Are you going to say, I can never, these are all like giants and I can never topple them down? Or are you going to say, God is with me, God has promised, God will help me and I will overcome all these challenges? நீங்க எப்படி சொல்ல போறீங்க? இந்த விவரங்களை எல்லாம் நீங்க பார்த்து இவ்வளவு தடைகள் இருக்கிறது, இதெல்லாம் பெரிய பெரிய அசுரர்களை போல இருக்கிறது, நான் இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல போறீங்களா? அல்லது நீங்க இவைகளை நான் நிச்சயமாக மேற்கொள்ளுவேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாரு அப்படி நீங்க சொல்லுவீங்களா? இதுதான் இன்னைக்கு ஒரு கேள்வி. அருமையானவர்களே, faith always sees the invisible. விசுவாசம் என்பது பார்க்க முடியாத காரியங்களை பார்க்கிறது. And faith sees the invisible God. ஆண்டவரை நம்ம பார்க்க முடியாது, அந்த கண்ணுக்கு புலப்படாத தேவனை அந்த விசுவாசம் பார்க்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். Another thing is the faith has the cost and the reward of its action in mind. விசுவாசம் என்பது நாம இந்த செயலை செஞ்சோம் அப்படின்னம்னா இதுக்கு என்ன விலை தரணும், அப்புறம் இதனுடைய பலன் என்ன, ரெண்டையுமே மனசுல வச்சிருக்கோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். The Bible says Moses rejected the comfort of Pharaoh's palace and all that. மோசஸ் அந்த பார்வோனுடைய அரண்மனை, அதனுடைய வசதிகள், வாய்ப்புகள் எல்லாத்தையும் அவன் வெறுத்து அதை உதறி தள்ளிட்டு அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். But he went for future glory. He went for the glory that the Lord would give him. So he left something, but he left something for something. அவன் ஒரு காரியத்தை அவன் எதுக்கு போனான் அப்படின்னா, ஆண்டவர் தருகிற அந்த மகிமைக்காக அவன் இதை எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கினான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். ஒரு காரியத்தை அவர் வெறுத்தாரு, ஒரு காரியத்தை அவர் புறக்கணித்தாரு. எதுக்கு அப்படின்னா, இன்னொரு காரியத்தை அடைவதற்காக என்பதை நம்ம பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். Faith is not like, I don't have anything, I don't have any reward in my mind, so I'm simply going. விசுவாசம் எனக்கு இப்படி சொல்லாது, என் மனசுல ஒண்ணுமே கிடையாது, நான் எதை எதிர்பார்க்கல அப்படி நான் போறேன் அப்படின்னு இல்ல. You have to expect something greater than what you
what this world can offer you. இந்த உலகம் தரத காட்டிலும் ஒரு பெரிய விஷயத்தை நீங்களும் நானும் எதிர்பார்ப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். அருமையானவர்களே, ட்ரூ ஃபெய்த் willingly sacrifices the short term comfort for eternal treasure. இந்த உண்மையான விசுவாசம் என்ன செய்யும் அப்படின்னா, இந்த உலகத்துல கொஞ்சம் நேரத்துக்காக கிடைக்கிற அந்த வசதிகளையும் இன்பங்களையும் விட்டு ஆண்டவர் தருகிற அந்த நித்திய பொக்கிஷத்தை நாடி போகும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. Moses left all these things, and then when he came back, he confronted Pharaoh and the spiritual powers or the dark powers of Egypt. இங்கே மோசே வந்து திரும்ப எகிப்து தேசத்துக்கு வந்த போது அவன் என்ன செஞ்சானா, பார்வோனை எதிர்த்து நின்றான். அது மட்டுமல்ல, அந்த எகிப்து தேசத்துல இருக்கிற எல்லா அந்தகார சக்திகளுக்கும் விரோதமாக அவன் வந்து எழும்பி நின்றான் அப்படிங்கிறத பாக்குறேன். ஏன் அப்படின்னா, he had in his mind, he was going to lead the people out of slavery, and he was going to take them to a land which God promised for them. இங்க மோசேக்கு மனசுல என்ன இருந்துச்சுன்னா, இந்த மக்களை எல்லாம் விடுவிச்சு நான் கொண்டு போக போறேன் ஆண்டவருக்காக. அது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஆண்டவர் வாக்கு பண்ணின தேசத்துக்கு கொண்டு போறேன் அப்படிங்கிற அந்த ஒரு காரியம் அவன் மனசுல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். My friends, this is very important. If you do not have in mind what God can give you as you forego something, as you leave something, you can never do something for God. ஆண்டவருக்காக ஒரு காரியத்தை நீங்க விடும்போது ஆண்டவர் வந்து உங்களுக்கு வேறு ஒரு காரியத்தை தருவார் இல்லைங்களா பலனாக. அதை மனசுல வச்சுக்கல அப்படின்னா நாம வந்து சந்தோஷமா விடவே முடியாது அப்படின்ட்டு நான் நிச்சயமாக நான் சொல்வேன். You may have left some friends because of Christ. You may have left some relationships because of Christ. Maybe some relatives rejected you because you are a Christian. Maybe you are rejected or looked down upon in your office, in your workplace, because you follow Christ. Maybe உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வேளை உங்களை யாராவது அலட்சியப்படுத்திருக்கலாம், அல்லது நீங்க ஒரு சில உறவுகளை விட வேண்டியது இருந்திருக்கிறது. ஒரு சிலர் வந்து உங்களை அலட்சியப்படுத்திருக்கலாம், உங்களை புறக்கணிச்சிருக்கலாம், ஏன் உங்களுடைய ஆபீஸ்ல கூட உங்களை வந்து கீழாக பார்க்கலாம். இப்படி பல்வேறு காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கலாம். ஏன் அப்படின்னா ஆண்டவரை நீங்க பின்பற்றுவதனால. பட் யூ கேன் ஆல்வேஸ் வாக் வித் யோர் ஹெட் அப். எப்போதுமே நீங்க உங்க தலையை தூக்கி நீங்க போக முடியும். ஏன் அப்படின்னா யூ பிலாங் டு கிரைஸ்ட். நீங்க வந்து கிறிஸ்துவுக்கு சொந்தமா இருக்கீங்க. அண்ட் யூ வாக் பை ஃபெய்த். நீங்க வந்து விசுவாசத்துல நடக்கிறீங்க. அண்ட் you know God has something greater than all these people, all these relationships, all these comforts in life. இந்த உறவுகளை காட்டிலும், இந்த வசதிகளை காட்டிலும், ஐஸ்வர்யங்களை காட்டிலும், எல்லாத்தை காட்டிலும் பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிறார் என்பதை நான் சொல்ல முடியும். I've heard many people come and tell me in my life. நிறைய பேர் என் வாழ்க்கையில என்கிட்ட சொல்லியிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். Pastor, we are rejected by our family. We are not even given the property that belongs to us. But we are much better than all my relatives. நிறைய பேர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, எங்களை வந்து எங்களுடைய உறவினர்கள்லாம், எங்க குடும்பம் எல்லாம் எங்களை புறக்கணிச்சிருச்சு. அது மட்டுமல்ல, எங்களுக்கு தர வேண்டிய அந்த சொத்தை கூட தரல. ஆனா அவங்களை காட்டிலும் நாங்க தான் ரொம்ப நல்லா இருக்கிறோம். அவங்க எல்லாம் பார்க்கும்போது எங்களை பார்த்து பொறாமப்படுறாங்க அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்கிறத நான் பார்த்திருக்கேன். Even when I'm sharing this, you may be saying in your heart, I'm also of the same category அப்படின்னு நீங்க சொல்லலாம். இப்ப நான் இதை சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் சொல்லலாம், நானும் அந்த வகையில தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம். But do not worry. When you focus on God, when you are rejected by people because you are of Christ, நீங்க கிறிஸ்துவோடு இருப்பதனால உங்களை யாராவது ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னா, விசுவாசத்துக்காக நீங்க நிக்கிறீங்க அப்படின்னா, நீங்க கவலையப்படாதீங்க, ஆண்டவர் உங்களை உயர்த்துவார் என்பதுல பார்க்கிறோம். So what do we learn from this for our life? What do we learn from this for our life? We should always, as we
as we work in different places, we should always stand against any cultural pressure or any peer pressure that comes against God's will for us. நம்ம வேலை செய்யற இடத்துலயோ இல்லை மற்ற இருக்கிற இடத்துலயோ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கலாச்சார அழுத்தங்களோ அல்லது மக்கள் நமக்கு போடும் அழுத்தங்கள் எதுவாக இருந்தாலும் அதை தாண்டி நம்ம நிற்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். We have to prioritize God's approval over people's. மக்கள் நம்மளை பார்த்து ஆமோதிக்கிறாங்க, மக்கள் நம்மளை பார்த்து சூப்பர் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஆண்டவர் நம்மளை பார்த்து நல்லது அப்படின்னு சொல்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். And always choose what pleases God over what pleases people. மக்களுக்கு ஆண்டவருக்கு என்ன விருப்பம் அப்படிங்கறத நீங்க பாருங்க, மக்களுக்கு என்ன விருப்பம் அப்படிங்கறத நீங்க பார்க்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், மோசஸ் ரீடிஃபைன்ட் ஹிஸ் ஐடென்டிட்டி. மோசே பாத்தீங்க அப்படின்னா அவன் தன்னுடைய அடையாளத்தையே அவன் மாத்திக்கிட்டான். ஈவன் தோ ஹி grew up as an Egyptian, grew up in the palace of Pharaoh. Finally he said, I'm a Hebrew. I belong to this people and I belong to this God and this God belongs to me. That's what constituted his identity. மோசே பார்வோனுடைய அரண்மனையில அவன் வளர்ந்தாலும், பார்வோனுடைய வசதிகள் எல்லாம் அவன் வைத்திருந்தாலும், அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, கடைசியில நான் வந்து ஒரு எபிரேயன் தான், நான் வந்து இந்த ஆண்டவருக்கு, இந்த தேவனுக்கு நான் சொந்தமானவன், இந்த தேவன் எனக்கு சொந்தமானவர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஐடென்டிட்டியை அவன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். In society, in our workplace, people will try to impose an identity upon us. நாம இந்த உலகத்துல வாழும்போது நம்முடைய வேலை ஸ்தலத்திலோ அல்லது நம்முடைய சமுதாயத்துல அவங்க நமக்கு வந்து ஒரு அடையாளத்தை அவங்க நம்ம மேல வைப்பாங்க. இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் டோன்ட் worry about that. You build your identity. Your first identity is that you follow Christ. You are in Christ. நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறீங்க அப்படிங்கறத நீங்க மறந்து விடக் கூடாது அருமையானவர்களே. You may say, I'm weak. I'm just one among 100 people here. What do? I'm part of the minority. நம்ம எப்படி சொல்லலாம், நான் வந்து மைனாரிட்டி மக்கள்ல ஒரு ஆளா இருக்கேன், 100 பேர்ல ஒரு ஆளா இருக்கிறேன், நான் வந்து பலவீனமான ஒரு ஆளா இருக்கிறேன் அப்ப நீங்க சொல்லலாம். பட் the Bible says God is with you. ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க மனதிலே வைத்துக் கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். Moses came back to Egypt not without fears. மோசஸ் வந்து எகிப்துக்கு வரும்போது பயப்படாம, ஒண்ணுமே அவருக்கு பயமே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்கோர்ஸ் he came by faith. விசுவாசத்தோட தான் வந்தாரு. பட் அவருக்குள்ள பயம்லாம் இருந்துச்சு. what name will I give them if they ask, who sent you? உங்களை யார் அனுப்பிச்சார் அப்படின்னு சொன்னா யார் பேரை சொல்றது? Will you validate my standing before Pharaoh and the other people? நான் வந்து பார்வோனுக்கு முன்னாடி போய் நிற்கும் போது, மக்கள் முன்னாடி நிற்கும் போது நான் நிக்கிறத வந்து நீங்க வந்து உறுதி செய்வீங்களா? ஏதாவது அற்புத அடையாளம் செஞ்சு நீங்க வந்து என்னை வந்து கனப்படுத்துவீங்களா? இப்படிலாம் I mean, Moses had his own doubts and excuses and fears, and he was a man like all of us are. நாமெல்லாம் எப்படி இருக்கிறோமோ அதே போல ஒரு மனுஷனாக தான் அவன் இருந்தான். அவனுக்குன்னு சில பயங்கள் இருந்துச்சு, சந்தேகங்கள்லாம் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். I'm not saying that fear will never enter us, doubts will never enter us. நமக்கு எந்த விதமான சந்தேகம் வராது, பயமே வராது அப்படின்லாம் நான் சொல்லவே இல்லை. But what God said, I am with you, Moses. I will do what I need to do. You just go. That's what he said. ஆண்டவர் சொன்னாரு, மோசே நான் உன் கூட இருக்கிறேன், நீ போ அப்படின்னு அவர் சொன்னார். And God said, tell the people I am has sent. இருக்கிறவர் வந்து அனுப்பிச்சாரு அப்படின்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து மோசையை பார்த்து சொல்றதை நான் பார்க்கிறோம். இருக்கிறவர், he is always, he is not a dead God. ஆண்டவர் வந்து ஒரு மரித்த தேவன் அல்ல. He was, he is and he will be. He will always be forever and ever. அவர் இருந்தார், இருக்கிறவராக இருக்கிறார், எப்போதும் இருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மரித்த தேவனே கிடையாது. அவர் வந்து நம்ம தேவன் வந்து செத்து போனவர்களா கிடையவே கிடையாது. So this morning I urge you to surrender your fears and doubts and everything to God. உங்களுடைய பயங்கள், உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க.
Just tell God, God, I just want to move with faith that you have given me. நீங்க எனக்கு கொடுத்த அந்த விசுவாசத்துல நான் முன்னேறி போக நான் விருப்பப்படுறேன் அப்படி நீங்க சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். And then another character that we find here in this text is Rahab. இன்னொரு கேரக்டர் மோசையோட சேர்ந்து நம்ம இன்னொருத்தவங்களை பார்க்குறோம். யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா Rahab. You have Moses here and Rahab far away in another land. நீங்க மோசே இங்க இருக்கிறாரு, ராகாப் இன்னொரு ஒரு தூரமான ஒரு தேசத்துல இருக்காங்க. But what Moses did by faith impacted her and all the people in Jericho. இங்க மோசே பண்ண காரியம், இந்த செங்கடல் அப்படி பல்வேறு காரியங்கள், இது எல்லாமே என்ன நடந்துச்சு அப்படின்னா ராகாபை தொட்டது. அது மட்டுமல்ல, எரிகோ பட்டணத்தில் உள்ள மக்களை அது தொட்டது அப்படின்றத நான் பார்க்கிறோம். Your step by faith, your walk by faith can touch somebody and impact somebody's life, and that person will come into faith. உங்களுடைய விசுவாச பயணம், விசுவாச படிகள் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமா ஒருத்தவங்களை தொடும். அதன் மூலமாக அவர்கள் ஆண்டவருக்குள்ள வருவார்கள், அவர்களும் விசுவாசத்துல வருவாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி இந்த காலை வேளையில நான் முடிக்கிறேன். My prayer this morning is that the faith of Moses, the courage of Moses will come into us, even though we have our own doubts and fears. That faith will be the anchor for our life. நான் இன்னைக்கு காலையில ஜெபிக்கிற மோசைக்குள்ள இருந்த அந்த தைரியமும் விசுவாசமும் நமக்குள்ள வர வேண்டும். அந்த விசுவாசத்தை வைத்து நம்ம தொடர்ந்து நம்ம முன்னேறி போகலாம். நமக்கு ஒருவேளை சில பயங்கள் இருக்கலாம், சந்தேகங்கள் இருக்கலாம், அதெல்லாம் தூக்கி போட்டு ஆண்டவருடைய கையில கொடுத்துட்டு, ஆண்டவரே நாங்க உண்மை நம்பி போறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போவது மிக மிக முக்கியமான ஒரு காரியம்.